வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம தால் செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிருக்கேன். துவரம்பருப்பு 4 ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு 4 ஸ்பூன். கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன். இது வந்து சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போடுங்க. கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 4 பல்ல வந்து நச்சு வச்சிருக்கேன். இப்போ போட்டு தண்ணி ஊற்றி வேக விடுவோம். இது வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, சீரகம் எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பெங்களூர் தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது பெங்களூர் தக்காளி பழம் 2 வச்சிருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம். இது வந்து சில்லி பவுடரும் கரம் மசாலா பவுடரும் அரை ஸ்பூன். ஒரு பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், நெய் தேவையான அளவுக்கு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணி அளவோட ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு, பூண்டு சீரகமும் போட்டதுனால. இப்போ நம்ம மற்றதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சீரகம் மட்டும் தாளிக்கிறதுக்கு போடுறேன். பெருங்காயம் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். கருவேப்பிலை நம்ம பருப்பு வேக வைக்கையில கொஞ்சம் போட்டிருக்கோம். அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரட்டும். தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா கலர் மாறணும். கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுவோம். நம்ம பருப்புலேயும் உப்பு போடல, அதனால சேர்த்து உப்பு போட்டுக்குவோம். சில்லி பவுடரும் கரம் மசாலா பவுடரும். வரமிளகாயை வந்து கடைசியாக நம்ம தாளிச்சு கொண்டு போகிறோம், அவ்வளோதான். அதை முழுசாக போட போகிறோம். அதில் இருக்க உரப்பு வந்து உங்களுக்கு தேராது. இந்த சில்லி பவுடரும் பச்சை மிளகாயும் தான் உங்களுக்கு உரப்பு. உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாயோ சில்லி பவுடரோ எது வேணுமோ அது கூட சேர்த்துக்கணும். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு சில்லி பவுடரும் சேர்ந்து கலர் நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றுவோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வந்துருச்சு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம நெய்யில் வந்து இந்த வரமிளகாயை நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காயட்டும். இந்த இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு தால் வந்து வேற மாதிரி வைக்கணும். அது இன்னும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.